வெல்கம் டு நஹிலாஸ் vlog. ஸோ இன்னைக்கு வந்து நான் சமைக்க போறேன். ஸோ நான் இருக்கிற இடத்துல வந்து போதுமான சாமான்கள் இல்லாத காரணத்தினால் எங்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு தான் இன்னைக்கு நான் சமைக்க போறேன். ஸோ நம்மகிட்ட கேஸ் அடுப்பெல்லாம் இல்லை, நம்ம கிட்ட இண்டக்ஷன் ஸ்டவ் தான். ஸோ இதில் தான் இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்னா மீன் குழம்பு வைக்க போறோம். ஒயிட் ரைஸ், ஃபிஷ் கறி, அப்புறம் 2 பீஸ் வந்து ரோஸ்ட் போட போறோம். நான் எனக்கு அளவா நான் சமைக்க போறேன். ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா லெமன் இருக்கு, இஞ்சி இருக்கு, அப்புறம் இந்த 2 பாத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் குக்கர் ஒன்று இருக்கு. இதில் தான் நான் அரிசி ஊற வச்சிருக்கேன். இதே பார்த்துட்டீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 3 லிட்டர் குக்கர் இருக்கு. இதில் ஆல்ரெடி சாப்பாடு வச்சிடுறோம். அதுக்கு முன்னாடி ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபிஷ் வந்து ரோகு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு 500 1/2 kg ரோகு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது பிக் பாஸ்கெட்டில் வந்துட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான். என்கிட்ட கொஞ்சம் மசாலாஸ்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நார்மல் ஆயில் எல்லாமே இருக்குது. இதுதான் என்னோட கிச்சன். கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ இன்னும் நான் எந்த திங்ஸும் வாங்கலை. வீட்டில் தான் என்னென்ன கொண்டு வந்தனும், இங்கே சின்ன சின்ன திங்ஸ் நான் என்ன வாங்கணும் அது மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் இதெல்லாமே இருக்குது, அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நஹிலாவின் மீன் குழம்பு வித் ஒயிட் ரைஸ். நம்ம ஆர்டர் பண்ண ஃபிஷ் வந்துடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ரோகு ஆர்டர் பண்ணியிருந்தேன். 260 ரூபான்னு போட்டிருக்கு. நான் ஆஃபரில் 199 ரூபாய்க்கு வாங்கினேன். அண்ட் அதுவும் இல்லாமல் எங்கிட்ட ஒரு கூகுள் பேல எனக்கு ஒரு கோடு இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி 100 rupees ஆஃபர் வச்சு 100 rupeesக்கு வாங்கினேன். ஒரு 1/2 kg இருக்கும். 1/2 kg ஆஃப் ஃபிஷ்ஷு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேக்கிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீட்டாக கொடுப்பாங்க ஃபிஷ்ஷு. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இதில் தான் ஃபிஷ் போட போகிறோம். எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஓப்பன் டைப் தான். ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்களாட்டம் இருக்குது. ரொம்ப ஃப்ரீசரில் வச்சா எப்படி சில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. தெரில, பார்ப்போம் உடம்புக்கு நல்லதா நல்லது இல்லையான்னு தெரியல. நம்ம ஊரில் நம்ம போய் ஃப்ரெஷ் மீன் இருக்கும், அந்த ரோகு வெட்டிட்டாங்கன்னா அப்படியே வெட்டி தருவாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. பார்ப்போம். ஸோ பாருங்க, பார்க்கவே ஐஸ் கியூப் மாதிரி இருக்குது, மீன் மாதிரியா இருக்குது. ட்ரை பண்ணுவோம். மீன் வந்து கழுவி வச்சாச்சு, க்ளீன் பண்ணி நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ மீனுக்கு வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு புளி தேவையான புளி ஊற வச்சுட்டு அண்ட் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி இதெல்லாமே இருக்குது. அண்ட் மீன் மசாலா இருக்குது, மீன் பொடி அந்த மசாலாவும் இருக்குது. ஸோ அதுக்கு ஐடியா தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே நம்ம வந்து அரிசி ஊற வச்சுட்டோம். எனக்கு ஒரு சின்ன கப் 1 டம்ளர் அரிசி போதும் இன்னைக்கு நைட் சாப்பிட. ஸோ வாங்க பார்ப்போம். கப்பில் போட்டுக்க போகிறோம் புளியை. இதில் தான் புளி ஊற வச்சுருக்கோம். இதுவாக தான் எல்லா வேலையும் செய்வேன். ரொம்ப ஸ்பீடாலாம் நான் பண்ண மாட்டேன். நல்லா சமைச்சு நல்லா வச்சு அப்படி தான் நான் சமைக்க போகிறேன். ஸோ இப்போ ஆனியன் கட் பண்ண போகிறோம். ஸோ நான் 2 ஆனியன் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. அண்ட் இதுக்கு 2 தக்காளி அண்ட் கொத்தமல்லி இருக்குது, கருவேப்பிலை இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்குது. இதை என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எங்கிட்ட இருக்கோ அதை வச்சு தான் நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ இப்போ சமைக்கிற ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க சமைக்கிறோம். கட்டர் வாங்கலை. ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எல்லாமே இதான் வந்துட்டுருக்கு. ஸோ ஐ மீன் மேக்ஸிமம் பை நெக்ஸ்ட் வீக் எனக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா திங்ஸும் வாங்கி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் மீன் குழம்புக்கு ஸ்பெஷலிஸ்ட். நான் நல்லா செய்வேன். ஸோ அதனால் டேஸ்ட் பண்ணுவோம். நம்பிக்கை தானே எல்லாம், நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஏன்னா வெங்காயம் நம்ம நிறைய போட்டால் தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் புளி குழம்புக்கு. சரி, மீன் குழம்புக்கு புளி போடுறதுனால புளி குழம்புலேயே வந்து வாயில் ஆகும். ஸோ அதனால யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். என்ன பண்ணுறது, வீட்டை விட்டு தனியாக வந்தால் தானே தெரியுது வீட்டோட அருமையும் எங்கள் அம்மாவோட சமையல் அருமையும். ஒரு நாளைக்கு கூட நேரத்தில் எழுந்திரிச்சு நான் சமைச்சது கிடையாது. சாயந்தரமும் எங்கள் அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணதே கிடையாது. இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. நானே தான் சமைச்சுக்கணும். நானே எழுந்திரிச்சு நானே சமைச்சு நானே ரெடியாகி நானே ஆஃபீஸ் போகணும். சாயந்தரம் நான் தனியாக வந்து நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்கணும்.
அவ்வளோதான், சிம்பிள் வாழ்க்கை. சரி, என்ன இருக்கு வாழ்க்கையில சொல்லுங்க? என்ன மாதிரி ஊர் விட்டு ஊர் வந்து வேலை செஞ்சு நம்மளே சமைச்சு சாப்பிட்டு யாருமே இல்லாத மாதிரி தூங்க பாருங்க. இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். பட் என்ன பண்றது, சம்பாதிச்சாகணும். சம்பாதிச்சே ஆக வேண்டும் என்ற கடமை. வி மஸ்ட் ஏர்ன். நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ, நமக்குன்னு ஒரு சேலரி வேணும், நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அதுக்காகவாவது நம்ம ஒர்க் போகணும். சும்மாவே வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ ஆனியன் கட் பண்ணுறோம். வீட்டில் கொஞ்ச நாளைக்கு இருந்தப்போ எங்கள் அம்மா கிட்ட எல்லாம் எப்படி சமைக்கணும், என்னமெல்லாம் போடணும் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சதுனால சமைக்க முடியுது. ஸோ தயவு செய்து எல்லாருமே சாப்பிட்டு பழகிக்கோங்க. அட்லீஸ்ட் எமர்ஜென்சிக்கு சமைக்கிறதாவது பழகிக்கோங்க. இப்போ நமக்கு யூடியூப் வீடியோஸ் இருக்கு, எல்லாம் பார்த்து சமைச்சிடலாம். இருந்தாலும் அப்பப்போ சமைக்கும் போது எங்கள் அம்மா கிட்ட இதுக்கு எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும், இது எப்படி காய் பார்த்து வாங்கணும், இது எப்படி சமைக்கிறது, இது எவ்வளோ நிமிஷம் வேகணும், இது எல்லாமே கால் பண்ணி நான் கேட்பேன். அதான் காலையில் நான் எழுந்துச்சு காலையிலும் நிறைய சமைக்கணும். ஃபர்ஸ்டெல்லாம் நான் 10th படிக்கும்போது எங்களுக்கு வந்து மார்னிங் ஸ்பெஷல் கிளாஸே 6:30 7 o'clock இங்கே இருக்கணும். அண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்பெஷல் கிளாஸ் சாயந்தரம் ஒரு 7:30 ஆறு எங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு விடுறது. ஸோ அப்போ எங்கள் அம்மா எங்களுக்கு 3 மணிக்கே எழுந்திரிச்சு சமைச்சு, அதுவும் இப்போ எங்களுக்கு இந்த தாழ்ச்சி சாப்பாடு, ஃப்ரைட் ரைஸ், லெமன் சாதம் அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா சமைச்சு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பாடு, குழம்பு, வெஜிடபிள், எப்போவுமே தயிர் மேண்டேட்டரி, ரசம், ஃபுல் மீல் சமைச்சு கொடுப்பாங்க. அண்ட் காலையில் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு எங்கள் வீட்டில் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு மார்னிங்க்கு தனியாக சமைச்சு கொடுப்பாங்க. அண்ட் ஈவினிங் 5 மணிக்கு வந்து 5 மணிக்கு பசிக்கும் அப்படின்ட்டு அதுக்கு ஸ்நாக்ஸும் அதுக்கும் சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ இப்போதான் எங்கள் அம்மாவோட அருமை வந்து தெரியுது. இவ்வளோ நேரத்தில் எழுந்திரிச்சு எங்களுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது. ஏன்னா மார்னிங் நாங்கள் ஒரு 4 to 5 எழுந்திரிப்போம், அவங்க 3 o'clock எழுந்திரிச்சு ஃபுல் மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. பிகாஸ் நம்ம 10th, எங்கள் அண்ணா 12th நாங்கள் படிக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே தான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. என்னால் ஒரு 5-6 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து சமைக்க முடியல. 6 மணிக்கு எழுந்திரிச்சு அரிசி ஊற போட்டு போய் தூங்கிடுவேன். மறுபடியும் 6 எழுந்திரிச்சு ஐயோ சாப்பாடு வேணும் அப்படின்னு வந்து ஊரில் வச்சுட்டு போய் தூங்கிடுவேன். விசில் வந்தது கூட தெரியாமல் தூங்கி 7 மணிக்கு எழுந்திரிச்சு 8 மணிக்கு கேப் வந்துடும். அவசர அவசரமாக ரெடி ஆகி அவசர அவசரமாக இதை தாளிச்சு டிஃபனில் போட்டு எடுத்துட்டு போடுவேன். 4 பீஸ் வந்து ஃப்ரைக்காக போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி பீஸ் எல்லாம் நான் ஃப்ரைக்கு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து குழம்புக்கு அவ்வளோதான். 1/2 கிலோ இவ்வளோ தான் வரும். ஸோ இது வந்து நம்ம சமைக்க போகிறோம். மீன் குழம்பு வச்சுக்கணும். ஃபிஷ் ஃப்ரைக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட பொருட்கள் இருக்குது, சாதாரண பொருட்கள். போட்டாச்சு.